Hello students, welcome to DK Maths Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th CBSE Mathsல exercise 1.1 அதாவது chapter 1ல exercise 1.1ல third sum பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ third sum என்ன பார்த்தீங்கன்னா find the LCM and HCF of the following integers by applying the prime factorization method. அதாவது prime factorization method யூஸ் பண்ணி LCM என்னன்னு கண்டுபிடிக்கணும், HCF என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 12 ஸோ ஆன்சர் வந்து கொஸ்டின் வந்து 12, 15 அண்ட் 21. ஸோ இந்த 3 நம்பரை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 12 வந்து எல் டிவிஷன் போடுறோம். ஸோ 12 எப்படி எல் டிவிஷன் போடுறோம்னா டூ டேபிளில் ஸ்டார்டிங் வந்து 2 டேபிள் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 2 6 are 12, 2 3 are 6, 3 1 are 3. ஸோ அதனால் தான் இந்த 3 நம்பர் இங்கே போட்டிருக்கோம். 15 இருக்குது. ஸோ 15 வந்து 2 டேபிளில் போகாது. ஸோ அதனால் 3ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 3 5 are 15, 5 வந்து 5ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 5 1 are 5 போகிறோம். ஸோ 21 என்னென்னா 3 டேபிளால் டிவைட் பண்ண 3 7 are 21, 7 1 are 7. ஸோ இது வந்து பண்ணிடலாம். இப்போ 12 வேல்யூ வந்து எப்படி எழுதலாம்னா 2 × 2 × 3 போடலாம். 2 ஸ்கொயர் 2 × 2 × 3 நீங்கள் வந்து எழுதலாம். அதுக்கப்புறம் 15 வந்து 3 × 5 போடலாம். 21 வந்து 3 × 7 போடலாம். அதுக்கப்புறம் இப்போ இங்கே எழுதிட்டு அடுத்து வந்து இப்போ இங்கே என்னென்ன நம்பர் இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, 4 நம்பர் இருக்குது. அப்போனா இங்கே ப்ராக்கெட்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குது. 2 3 5 7 4 நம்பர் இருக்குது. ஸோ அந்த 4 நம்பர் 4 விதமாக நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த 3 நம்பரோட எல்சிஎம் எடுத்தால் 3 நம்பருமே இந்த மாதிரி எல்சிஎம்மில் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 4 நம்பர் கிடைக்குது. 2 3 5 7. ஸோ அப்படி கிடைக்கும்போது இப்போ வந்து 2 இந்த 2 2 இருக்கா. ஸோ 2 2 இருந்தால் 2/2 போடணும். இன்ட்டு 3 ஒரு 3 தாங்க, ஆனால் 3/1 போடணும். அதுக்கப்புறம் இங்கே 5 இங்கே வந்து 5 இல்லை 7 இல்லை. ஸோ 5 இல்லை 7 இல்லைன்னா என்ன பண்ணணும், 5 இல்லாத 0ன்னு போடணும். பவர் 7/0 அப்படின்னு போட்டு அதே மாதிரி 5/0ன்னு போடணும். ஸோ இல்லாத நம்பரை 0ன்னு போடணும். அதுக்கப்புறம் இங்கே 3 × 5 இருக்கா. 3 × 5 இருக்குது. என்ன இல்லை, 2 இல்லை, வேறு 7 இல்லை. ஸோ இல்லாததை வந்து இங்கே 3 × 5 ஒரு 3 தான் இருக்குது. ஆனால் 3/1 போடுறோம். இங்கே ஒரு 5 தான் இருக்குது. 5ங்கிற ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது. அதனால் 5/1 போடுறோம். ஸோ அப்போனா எது இல்லைன்னா 2 இல்லை 7 இல்லை. ஸோ 2/0ன்னு போடணும், 7/0ன்னு போடணும். ஸோ பவர் 0 போடணும். இல்லாத நம்பரை பவர் 0ன்னு தான்ப்பா போடணும். ஏன்னா 2/0ன்னு போட்டால் அதோட வேல்யூ 1ன்னு தான் வரும். அதனால தான் பவர் 0ன்னு போடுறோம். இப்போ இங்கே 21 என்ன இருக்குது, 3 × 7 இருக்குது. 3 இருக்குது, 7 இருக்குது. எது இல்லை, 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது, 7 இருக்குது. அப்போனா 3 இருக்குது, 7 இருக்குது. எது இல்லை, 2 இல்லை, 5 இல்லை. அதனால தான் 2/0ன்னு போடுறோம். இன்ட்டு 5/0ன்னு போட்டுடுறோம். ஓகே. இப்போ வந்து இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து எழுதணும். ஸோ எல்சிஎம்னா என்னென்னா ஹையஸ்ட் பவர் தான் பார்க்கணும். எல்சிஎம்முக்கு ஹையஸ்ட் பவர் தான் பார்க்கணும். ஸோ இப்போ எழுதுங்க இந்த நம்பரை 2 × 3 × 5 × 7 எழுதுங்க. இந்த 4 நம்பர் ப்ராக்கெட்டில் நான் உங்களுக்கு இதை ப்ராக்கெட்டில் நீங்கள் ரஃபாக எழுதிக்கோங்க. நடுவில் இதை எழுதிட்டாங்க 4 நம்பரை. இந்த ப்ராக்கெட்லாம் ஓரமாக தயவுசெய்து எழுதிங்க. சென்டராக மட்டும் எழுதிடாதீங்க. உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி தான் அதை 4 நம்பர் தனித்தனியாக எழுதியிருக்கேன். என்னென்ன நம்பர் நமக்கு வந்து கிடச்சிருக்குன்னு 4 நம்பர் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ 2 3 5 7 வந்து இங்கே வந்து போட்டுங்க. 2 × 3 × 5 × 7ன்னு போடுங்க. ஸோ 4 நம்பர் போட்டு எல்சிஎம்னா என்னென்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது ஹையஸ்ட் பவர் வந்து எழுதணும். ஸோ ஹையஸ்ட் பவர் எதுவோ அதை வந்து எழுதணும். ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ 2ல் எதுப்பா ஹையஸ்ட் பவர், 2/2 ஹையஸ்ட் பவரா, 2/0 பெருசா, இங்கே 2/0 இருக்குது. ஸோ 2/2 தானே பெருசு. அப்புறம் 2/2 போடணும். அதே மாதிரி 3ல் எதுப்பா பெரிய பவர், இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஸோ பவர் 1 தான் பெருசு. பவர் 1 தான் இங்கே 3லையுமே பொதுவாக 1 தான் இருக்குது. ஸோ அந்த 1 அப்படியே இங்கே வந்து எழுதிடுங்க. அதுக்கப்புறம் இருக்குது.
ஸோ இங்கே 5 பவர் 0 இருக்குது, இங்கே 5 பவர் 1 இருக்குது, இங்கே 5 பவர் 0 இருக்குது. ஸோ எதுப்பா பெருசு? 0 பெருசா 1 பெருசா? 1 தானே பெருசா. 1 வந்து இங்கே போட்டுருங்க. அதுக்கப்புறம் 7 இருக்குது. ஸோ 7ல் இங்கே 7 பவர் 1 இருக்குது. 0 பெருசா 1 பெருசா? 1 தானே பெருசா. 1 வந்து இங்கே வந்து போட்டுருங்க. அவ்வளோதான். இது இருக்கா? ஸோ 2 ஸ்கொயரை வந்து இங்கே வந்து 4ன்னு போடுங்க. 4 போட்டு இன்ட்டு போட்டு இங்கே 3 × 5 × 7 3 பவர் 1 5 பவர் 1 7 பவர் 1. ஸோ அதை அப்படியே இன்ட்டுன்னு போட்டு 3 × 5 × 7ன்னு போடுங்க. அதுக்கப்புறம் 4 இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 4 × 3 12, 5 × 7 35. ஸோ 12 × 35 எவ்வளோ வரும்னா 420 வரும். ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ வந்து 420. இப்போ ஹெச்சிஎஃப் எழுதணும். ஹெச்சிஎஃப்க்கு அதே மாதிரி 2 × 3 × 5 × 7ன்னு எழுதுங்க. ஸோ 2 × 3 × 5 × 7 தான் இந்த 4 நம்பர் அப்படியே எழுதிடுங்க. இப்போ ஹெச்சிஎஃப்னால் என்ன பார்க்கணும்னா இந்த 4 நம்பர் அப்படியே எழுதிடுங்க. எல்சிஎம் எப்படி 2 × 3 × 5 × 7ன்னு எழுதுவோம், அதே மாதிரி ஹெச்சிஎஃப் 2 × 3 × 5 × 7ன்னு போட்டுருவோம். இப்போ ஹையஸ்ட் பவர்னா என்ன? சாரி, ஹெச்சிஎஃப்னால் என்னென்னா ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். அதாவது ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர்னால் கம்மியான பவர் தான் எழுதணும். ஹையஸ்ட்டு காமன் பவர் ஹெச்சிஎஃப்னால் பெரிய ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் தான் ஹெச்சிஎஃப். ஹையஸ்ட்னாலே லோயஸ்ட் பவர் தான் இதில் வந்து பார்க்கணும், ஆப்போசிட்டாக பார்க்கணும். ஸோ லோயஸ்ட் பவர்னால் இதில் 2 எதுப்பா லோயஸ்ட் பவர்? இப்போ 2 பவர் 2 இருக்குது, 2 பவர் 0 இருக்குது, 2 பவர் 0 இருக்குது இங்கேயும். ஸோ 0 தானே சின்ன நம்பரு, அதனால தான் இங்கே வந்து 2 பவர் 0ன்னு போடுங்க. அதுக்கப்புறம் 3 இருக்கா? 3ல் எதுப்பா சின்ன நம்பர்? இங்கே 3 பவர் 1 இருக்குது, இங்கே 3 பவர் 1 இருக்குது, இங்கே 3 பவர் 1 இருக்குது. ஸோ 1 மூணுலேயுமே காமனாக 1 தான் இருக்குது. ஸோ அந்த 1 வந்து காமனாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதே நம்பர் போட்டுடலாம். இப்போ 5 எடுத்துக்கோங்க. இப்போ 5ல் எதுப்பா சின்ன பவர்? இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஸோ இதுதான் சின்ன நம்பர். அதே மாதிரி 7 எடுத்துக்கோங்க. ஸோ 7 எதுப்பா இதில் சின்ன நம்பர்? இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 0 தான் சின்ன நம்பர். ஸோ அந்த 0 வந்து இங்கே வந்து போடுங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 பவர் 0னா என்னப்பா வரும்? 1ன்னு வரும். இன்ட்டுன்னு போட்டு 3 பவர் 1னா என்னப்பா வரும்? 3ன்னு வரும். இன்ட்டுன்னு போட்டு 5 பவர் 0னா என்னப்பா வரும்? 1ன்னு வரும். 7 பவர் 0னா என்னப்பா வரும்? 1ன்னு தான் வரும். ஸோ 1 × 3 × 1 இந்த மாதிரி 3ன்னு வரும். ஸோ ஆன்சர் எல்சிஎம் ஈக்குவல் டு 420, ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இதுதான்ப்பா ஆன்சர். இதுதான்ப்பா ஆன்சர். அவ்வளோதான்ப்பா இந்த சம்மு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.